அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி, அது ஆட்சி நிலையில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதி பாக்கிய அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தை அடைய போகிறாருங்க. அப்போ இந்த நிலை உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம், பண வரவு, குடும்ப சந்தோஷம், எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், மன வாழ்க்கை, அன்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் ஒரு செல்வாக்கு பலத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கன்னிராசி கண்ணியமான ராசி, அதாவது சிவ யோகத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது பெருமாள் அம்சம் கொண்ட ராசி இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க. இந்த கன்னி ராசிக்காரரை பார்த்தோம்னா ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க, ரொம்ப மன நிறைவோடு எந்த வேலையும் சிறப்பாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கண்ணியத்தோடு நடத்துக்குவாங்க. எப்படின்னா, ஆண்களாக இருந்தால் தன்மையோடு நடத்துக்குவீங்க, பெண்களாக இருந்தால் குடும்ப பெண்கள்னால் மகாலட்சுமி இவங்க தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு வருஷமாக கணக்கு போட்டு பாருங்க, மனசளவில் கொஞ்சம் கடுமையான கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியிலேயே முதல் இருந்த மாதிரி எனக்கு இப்போ இல்லைங்க, கை கால் வலிக்குதுங்க, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் ஆரோக்கியத்தில் எந்த தொந்தரவும் இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று பலவீனமாகவே இருக்குதுங்க, மனசில் ஒரு பயத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பங்களும் ஒரு கடுமையான மன கஷ்டங்களும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர் சமீப காலத்தில் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா, வாழ்க்கை ஒரு துணைவியார், அது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ ஒரு ஒற்றுமையாக ஒரு பரஸ்பரமாக அன்போடு இருந்திருந்தாலும் தேவையில்லாத சின்ன சின்ன சங்கடங்களுக்கு எல்லாமே பெரிய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனைகளை எப்படின்னா, நீங்கள் பெருசாக்காம கண்ட்ரோல் பண்ணி சமாளிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா முடிய மாட்டேங்குதே, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட கன்னிராசிக்காரர் இருப்பீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா திருமணம் ஆகாதவங்க, திருமண வாழ்க்கையில் நமக்கு ஒன்று நல்லது நடக்கும்ன்ட்டு நாம்ளும் ஒரு பிடிச்ச வாழ்க்கையை முடிவு பண்ணால் அது சரியாக அமைய மாட்டேங்குதுன்னா அதில் ஒரு பிரச்சனை. வீட்டில் சொல்கிறவங்க நமக்கு பிடிக்கல, நமக்கு பிடிச்சவங்களை வீட்டுக்கு பிடிக்கலை. இது சொல்லி சரிப்படுத்துறதுக்கு, நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. சொல்லவும் முடியல, சொல்லாமல் மறைக்கவும் முடியல. இந்த மாதிரி சில குழப்பத்தினால அந்த திருமண வாழ்க்கை தள்ளி போயிட்டுருக்கு. இன்னொன்று, ரொம்ப நாள் ஆகி கல்யாணமாகி சிலருக்கு வாழ்க்கை திருமண டைவர்ஸே ஆனவங்களுக்கு சொல்கிறேன், ஆயிருக்கும் சிலருக்கு. ஆனால் அப்பேற்பட்டவங்களுக்கு மறு வாழ்க்கை பண்ணலாமா அப்படின்னு முயற்சி எடுத்தா பார்த்தா, நாம் போய் ஒரு பொண்ணு பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கு வேறு பக்கம் கல்யாணம் ஆயிரும், நமக்கு நடக்க மாட்டேங்குது. இல்லை, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் அப்படி தான், பெண் ஜாதகமாக இருந்தாலும் அப்படி தான். நமக்கு ஒரு மாப்பிள்ளை வருது, நம்மளை வந்துட்டு பார்த்து போனாங்கன்னா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது, எல்லாம் ஓகே ஆகிற மாதிரி வருது. கடைசியில் பார்த்தா பிரேக் ஆகிடுது. இதனாலேயே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம். ஐயோ, எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் நம்ம நல்லது பண்ணுறோம், நம்ம குடும்பத்தில் நல்லது பண்ண முடிய மாட்டேங்குது, இப்படிங்கிற ஒரு தடுமாற்றம். சரிங்களா? இந்த வேதனையினால் என்னென்னா, நாம் ஒரு நல்ல விசேஷங்களுக்கு போனாலும் மனசார அடுத்தவங்க ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது, என்னவோ நமக்கு ஒரு பெரிய நம்மளது ஒரு குறையே இல்லை, ஆனால் மற்றவங்க கேட்கும்போது நமக்கு ஒரு குறையாக இருக்குது அப்படிங்கிற இந்த வருத்தங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா கன்னிராசிக்காரருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிற போது. இது லட்சுமி யோகம்னு சொல்லுவோம். ஏன்னா பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் அது சுக்கிரனாக இருந்து அமையும் போது லட்சுமி யோகம். சரிங்களா? அப்போது சுக்கிரன் தாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுகத்தை கொடுக்கக்கூடியது, காம சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, மன வாழ்க்கையை திருப்தியை கொடுக்கக்கூடியது. சிலர் கல்யாணம் பண்ணும்போது ஜோராக நான் பிடிச்ச வாழ்க்கை பெரிய இடத்துல கல்யாணம் அமைஞ்சிருச்சு, கடைசியில் பார்த்தா 3 மாதத்தில் பிரச்சனைகளை ஓடிட்டுருக்கும். டைவர்ஸ் ஆகியிருக்கும், சிலருக்கு டைவர்ஸை வாங்க முடியாமல் தவிச்சிட்ருப்பாங்க. அதெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த சுக்கிரன் வலுவாக இருந்ததுன்னா
சுக வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். அது மட்டும் கிடையாது, அது கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற போது எல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுக்கும். சிலருக்கு பிச்சுக்கும், சிலருக்கு பார்த்தோம்னா கொடுக்குறதே இல்லை, அதை தேடிகிட்டே இருப்போம் இந்த மாதிரி. ஆனால் நமக்கு கன்னிராசிக்காரருக்கு எப்பேற்பட்ட நெருக்கடியான ஒரு பிரச்சனைகள் இதுக்கு முன்னால் ஏற்பட்டது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரு சாதகமான வாய்ப்புகள் உருவாக்கும். இது திருமண வாழ்க்கை சந்தோஷம் மட்டும் கிடையாதுங்க. இந்த சுக்கிரன் கண்டிப்பாக, அதாவது ஒரு வண்டி வாகனம் ஆடம்பரம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதும் சுக்கிர பகவான். ஆடம்பரம் மட்டும் இல்லை, அழகை கொடுக்கக்கூடியதும் சுக்கிர பகவான். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய சாதனையாளர்களா, சரிங்களா, உழைச்சிட்ருக்குறோம், அடுத்தவனுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறோம், நம்மளுடைய சரக்கு மற்றவங்க வாங்கிட்டு அப்படின்னா நம்மளுடைய திறமையை மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க நல்லா வளர்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் அதில் வர்றது நமக்கு 1-2, ஆனால் அதனால் பலன்கள் அடையிறவங்க மற்றவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற வருத்தம் வேண்டாம். இந்த சுக்கிரன் லட்சுமி யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஃபேன்சி ஆடம்பரம், அதாவது அலங்காரம் சம்மந்தப்பட்டது, ஜவுளித்துறை சம்மந்தப்பட்டது, இதில் இல்லாமல் நகைனா அதாவது ஜுவல்லர்ஸ் வச்சுட்ருக்கூடியவங்களுக்கு எல்லாமே ரொம்ப லாஸ் ஆகிருச்சு, ரொம்ப விரயமாயிருச்சுங்க, எதுவுமே நடத்த முடியல, எல்லாமே கடன்காரன் ஆகிட்டு, சொந்த பிஸ்னஸே வேண்டாம் அப்படின்னு நினச்சி நான் ஏதாவது என்ன பண்ணலாம்னு புரிய மாட்டேங்குது, எல்லாம் கைவிடலாமான்னு நினச்சிட்ருக்குறேங்க அப்படிங்கிறவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்த போகுதுங்க. அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணலாமா, நம்ம இது வரைக்கும் அடிமை தொழில் பண்ணிகிட்ருக்குறோம், எங்கே போனாலும் கொஞ்ச நாள் வேலைக்கு போகிறோம், அங்கே பார்த்தா மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துடுது, போய் நாம் உழைக்கிறோம், அடுத்தவங்களுக்கு தான் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது, அவங்கள தான் வாழ வைக்கிறோம், நம்மளால தான் அவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, நம்மளால் மற்றவங்க வளர்கிறது நல்லது தான், ஆனால் அதனால் நமக்கு பலன் இல்லையே, நமக்கு அதனால் தேவையான ஒரு பண உயர்வு, ஒரு வசதி வாய்ப்புகள் நமக்கு மேன்மையை அடையக்கூடிய அளவுக்கு இல்லை, இப்படியே போயிட்டுருக்குதே அப்படிங்கிறதுனால நம்ம சொந்தமாக ஒன்று பண்ணலாமான்னு நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு பார்த்தா ஒன்று பொருளாதாரமும் சரியாக அமைஞ்சிருக்காது, இல்லையா ஒரு இடமும் அமைஞ்சிருக்காது, இல்லையா நமக்கு அதுக்கு காலமும் நேரமும் கைகூடாமல் போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த பயிற்சி ஆச்சுங்களா, உனக்கு தனஸ்தானாதிபதியாக இருந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆச்சுங்களா. அப்போது புதிய முயற்சிகள் எடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு தேவையான ஒரு சந்தர்ப்பங்கள் சரியாக ஒரு பெரிய மனிதர்களால் கண்டிப்பாக உருவாக்கும். எதிர்பாராத ஒரு யோகங்கள் வரும். அது அதிர்ஷ்டங்கிறது எப்படி வேணாலும் வரும். வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்தே தீரும். அந்த நேரம் தான் இந்த நேரம், சரிங்களா. இது கோச்சார் அடிப்படையில் நான் பலன்கள் சொல்லியிருக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், பிறப்பு ஜனன ஜாதகம் நமக்கு சாதகமாக இருக்காதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஜாதகம் சாதகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக நாம் எந்த வழியிலையாவது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவோம். நிச்சயமாக அது நடந்தே தீரும். அதே பாதகமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், என்ன தான் நம்ம முயற்சி எடுத்தாலும், என்ன தான் வாய்ப்புகள் அமைஞ்சாலும் அது சரியாக பயன்படுறதில்லை. அப்போது நம்மளுடைய ஜாதகம் சாதகமாக இருக்குதுன்னா என்ன காரணம், தசாபுத்தி சரியாக இருக்குதா, நல்ல தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்குதா, யோகமான தசாபுத்திகள் நடக்குதா, அதிர்ஷ்டமான தசாபுத்திகள் நடக்குதா, இல்லை நல்லது நடக்குதோ இல்லையே, ரொம்ப கெட்ட நேரம் இது நடக்குதான்னு ஒரு முறை நம்ம பார்த்துக்கணும், சரிங்களா. அப்போது நம்ம பிறப்பு ஜனன ஜாதகம், அதாவது தசாபுத்திகள் என்ன ஏதுன்னு பார்க்கணும்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையுமே அதாவது கொடுத்து உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் உங்களுடைய ஜாதகம் பார்க்காமல் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக பலன்களையும் சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு அற்புதமான எதிர்காலம், சிறப்பான ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு நினச்சி முயற்சி எடுங்க. அற்புதமான வளர்ச்சி கண்டிப்பாக நிலைச்சி நிற்கும், சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.